வணக்கம் நண்பர்களே, இது உங்களே சிஸ்டமேட்டிக் யூடியூப் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் ஒன்றா சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் என்ன எடிட்டிங் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே வந்து கொண்டு இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட் செஞ்சு நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. ஸோ கார்ட்டை நிறைய பேர் கொடுக்கலாம், கடையெல்லாம் வாங்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஹார்ட்டை க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து ஹார்ட்டை க்ரியேட் பண்ணலாம் ஃபோட்டோஷாப்பில். ஸோ அதுக்கு நிறைய பேர் கோர்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலை தந்துருக்கிறேன். ஸோ பிஎஸ்டி ஃபைல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் எந்த விதமான இது செய்ய தேவையில்லை, எல்லாம் ஆட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் சில மாற்றங்கள் மட்டும் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களோட ஃபோட்டோவை மாற்றலாம், இல்லை லெட்டர்ஸை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அப்படி சில விஷயங்களை மாற்றி அமைக்கிற மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய தனித்துவமான காட்டை உங்களோட ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து லவருக்கு கொடுக்குறேன்னா கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி செய்கிறது ஃபோட்டோஷாப்பில் என்ன சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கொம்பியில் செய்கிற விஷயம் தான், ஃபோனில் செய்யலாது. ஸோ ஃபோனில் செய்கிறதுக்கு வேறு ஒரு வீடியோ போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கொம்பியில் எப்படி செய்கிறேன்னு பற்றி தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி ஃபைலில் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ண வெப்சைட்டுக்கு போகும். ஸோ வெப்சைட்டில் போனால் கீழே டவுன்லோட் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்து தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இடத்துல வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குற மட்டும் இல்லாமல் எங்களை சில சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றா தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே இதில் நீங்கள் வந்து இமேஜை மாத்திரம் இல்லாட்டி லெட்டர்ஸை மாத்திரம் மூலம் செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். என்ன செய்ய போகிறோம்? வேலண்டைன்ஸ் டே கார்டு செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி செய்கிறேன். ஸோ 1-2 இமேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த யுத்தியை பயன்படுத்தி நீங்கள் வந்து சூப்பரான வேலண்டைன் டே கார்டு வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த பிஎஸ்டின்றது அதை வந்து டபுள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கு உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா Adobe Photoshop வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா Adobe Photoshop 2021 நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது நிறைய புது விஷயங்கள் இருக்குது. ஸோ புது விஷயம் டவுன்லோட் பண்ண புது விஷயம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை பழைய விஷயம் கூட இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூட புது விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் புது விஷயம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பார்க்குற இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய எடிட்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் வெப்சைட்டுக்கு போவீங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். முழு விஷயத்தையும் முழு பிஎஸ்டி ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்கள், வலது பக்கம் எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ரோஸ் கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி டைப்புகள் கொடுத்துருவோம். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு குரூப்பாக போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ரோஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கண்ணடையாக இருக்குது, அதை கிளிக் பண்ண பாருங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து இல்லாமல் போகுதுன்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இந்த கண்ணை திருப்பி கிளிக் பண்ண பாருங்கள். இந்த பக்கம் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்ற போகிறீங்கன்னா கூட இதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அந்த எந்த ரோஸ் வருதோ அந்த ரோஸை நீங்கள் வந்து மூவ் பண்ணி மாற்றிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக முறையெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த குரூப்பில் ரோசஸ் இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்கோம். ஸோ அது நாங்கள் நிப்பாட்டி பார்க்க தெரியும். அந்த எழுத்துக்கிட்ட லைட் வந்து நின்று குறையிறமாக இருக்குது. ஸோ அது இடத்துல லைட் கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி டைப் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி பேக்ரவுண்ட் காப்பி, பேக்ரவுண்ட் கலர் எல்லா இதுவும் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மாற்ற வேண்டிய என்ன செய்யணும்? இந்த இமேஜ் மட்டும்தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இமேஜை நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் நிப்பாட்டின பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்ணை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி தான் இந்த படத்துக்கு ஆட் பண்ணணும். சில படத்துக்கு பேக்ரவுண்ட் கட் பண்ண தேவையில்லை. ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கட் பண்ணணும். வேண்டாம், இப்போ அவங்களுக்கு பார்க்க தெரியும் பேக்ரவுண்ட் கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டை கலர் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காண்டி பேக்ரவுண்ட் கட் பண்ணணும். கட் பண்ணி தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போகிறேன் எப்படி பேக்ரவுண்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெட்டர்ஸ் மாற்ற போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இல்லை பேர் மாற்ற போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேர் மாற்றலாம். ஸோ சில டைமில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள் இந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் போட்டு ஒரு முக்கோணமாய் போட்டிருப்பாங்க. இதில் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஃபோன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணல. இவங்க ஒரு ஸ்டைலான ஃபோனில் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்கள், இந்த நைட் கிளப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நைட் கிளப் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொன்று கிளிக் பண்ணுறேன் பாருங்க கீழே. ஓகே, இந்த பேரையே கிளிக் பண்ணுறேன். இது எனக்கு காட்டி கொண்டு இருக்குது.
ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் வந்து டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்க எனக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற லெட்டர்ஸுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஃபொண்டுக்கு வந்து இது மாறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இது எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை திருப்பி கிளிக் பண்ணுறது, திருப்பி செலக்ட் பண்ணுறது, திருப்பி நீங்கள் போய் உங்கள்கிட்ட இருக்க ஃபோண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது. உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அந்த ஃபோண்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ நம்ம உதாரணத்துக்கு நான் உங்களோட ஃபோனோட ஃபோட்டோ காட்டுறேன். ஓகே பார்த்தா இந்த ஃபோன் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னா இந்த ஃபோனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து அந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்டாக வந்து பொருந்திட்டுது. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபோண்டும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லாமல் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த ஃபோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இப்படியான ஃபோன் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் நேரடியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஒரிஜினல் ஃபோன் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு லிங்க் பார்த்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் செஞ்சு போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே இதை பாருங்கள், உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஹார்ட் போட்டு தண்ணி தெளிகிற மாதிரி எல்லாம் கிடக்குது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிலதுக்கு மட்டும்தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தேவை, மற்ற எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இதிலே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், மெயின் லேயர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் இதை மாற்ற போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையில் அழிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து இந்த கன்னடத்தை கிளிக் பண்ணி இது என்னத்துக்கு கொடுத்துன்னு பார்த்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஷேடோ வாரதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வேண்டாத நாங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் இந்த இமேஜை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க போனால் கூட நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் மாற்ற போனால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக முறையில் மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணணும். இந்த ஃபோட்டோஸ்களுக்கு இதில் இந்த February 14 போட்டிருக்கோம். ஸோ இதுகளுக்கும் லெட்டர்ஸ் வந்து மாறும். உங்களோட மொபைலில் லெட்டர் இல்லைன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து மாறும். ஸோ இதையும் நீங்கள் வந்து மிச்சத்தை பெர்ஃபெக்டாகி போட்டு கீழே எல்லாம் மாற்றி போட்டு நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே காட்டாக வந்து நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஈஸியான முறையில் உங்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ மாற்றினாலே போதும், மிச்சம் எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்னொரு இமேஜை காட்டுறேன். இதை பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதில் உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அதுதான் உங்களோட வேலை. மற்றும்படி இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுடைய இடத்துல இல்லைன்னா நீங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது. மற்றும் இந்த இமேஜில் நீங்கள் மாற்றி வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் மாற்றி உயர்த்திக்கிட்டு வைக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு இதுவே ஓகேனா இந்த இடத்துல பெர்ஃபெக்டாக வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதில் மட்டும்தான் நீங்கள் இமேஜ் மாற்ற போகிறீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இமேஜை டிலீட் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ டிலீட் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ இதை போட்டு வைக்கிறேன். இதுவும் தேவையில்லை, ஓகே ஓப்பன் வைக்கிறேன். இப்படியா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நான் அந்த இமேஜை வந்து நான் என்ன செய்கிறேன்னா எடுத்து கொண்டு வரப்போகிறேன். ஸோ அந்த இமேஜ் போட்டிருக்கேன், அதை நான் வந்து இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட விடுறேன். விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்குள்ளே பெர்ஃபெக்ட் ஆகிட்டுது. நான் வந்து இந்த சைஸை வந்து நான் வந்து பெருப்பிச்சா போதுமானது. ஸோ இப்போ பாருங்க சைஸை பெருப்பிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து இமேஜ் வந்து வந்துட்டுது. ஸோ இந்த கார்டுகளுக்கு இப்படியான சில கார்டுகள் இருக்குது. இப்படியான கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஸோ மற்ற கார்டுகளுக்கு தான் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படியான கார்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இப்படியான கார்டை வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணாலே போதுமானது. மற்றபடி மேலே பேர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா பேரெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது டெவலப் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போவீங்க. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே டவுன்லோட் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து இலவசமான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதே போல் நிறைய விஷயமான எடிட்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய பிஎஸ்டி ஃபைல்லாம் வர இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் ஏஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know.